நீங்கள் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது கமெண்ட் செக்ஷனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பேர் வந்து ரீபோஸ்ட்டு. இது எப்படி ரீபோஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வந்து ரீபோஸ்ட் தான். ஸோ உங்கள் ப்ரொஃபைலில் வந்து இது காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இது எப்படி உங்கள் ப்ரொஃபைலில் காட்டும் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபைல்குள்ளே போயிட்டு இங்கே ஒரு புது ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ரீபோஸ்ட்னு சொல்லிட்டு. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் என்னெல்லாம் ரீபோஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து காட்டும். ஸோ இதெல்லாம் வந்து நான் ஜஸ்ட் ரீபோஸ்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஆப்ஷனில் வந்து இந்த ரீபோஸ்ட் ஆப்ஷன் வந்து யாருக்கெல்லாம் காட்டணும், காட்டக்கூடாது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் செட்டிங்ஸ்குள்ளே போயிடுங்க. செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்க அப்படின்னா, ஷேரிங் அண்ட் ரீயூஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய கன்டென்ட்டு மற்றவங்களால வந்து யூஸ் பண்ண முடியுமா, முடியாதா? ஐ மீன் அதை யூஸ் பண்ணணுமா, வேணாமா நீங்களே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ரீபோஸ்ட் ஆன் போஸ்ட் அண்ட் ரீல்ஸ். ஸோ இதை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் பண்ண ரீல்ஸு அண்ட் போஸ்ட் எல்லாத்துக்கும் வந்து இந்த ரீபோஸ்ட் ஆப்ஷன் நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, அந்த ரீபோஸ்ட் ஆப்ஷன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து வேணும்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க, ஆஃப் பண்ணிக்கோங்க.